இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர்களின் அடையாளங்களில் ஒன்றாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் திகழ்கின்றன. சீரிப்பாயும் காளைகளை அடக்கும் தமிழர்களின் வீரத்துக்கும் ஆர்வத்திற்கும் வேறு எதுவுமே ஈடாகவே முடியாது என்ற அளவிற்கு தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஜல்லிக்கட்டு என்பது தமிழ் மண்ணின் பண்பாட்டின் அடையாளமாக உள்ளது. பொங்கல் பண்டிகை நெருங்கி வர ஜல்லிக்கட்டு காளைகளை தயார்படுத்தும் பணிகளில் உரிமையாளர்கள் மும்முரமாக ஈடுபட தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் மதுரை வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 8 வயது சிறுமி யுவஸ்ரீ தன் தந்தையோடு சேர்ந்து தனது காளையை தயார்படுத்தும் காட்சிகள்தான் இவை. இப்படி ஆக்ரோஷமாக மண் குத்தும் பயிற்சியில் ஈடுபட்ட காளை தொழுவத்தில் சிறுமியின் முன்பாக செல்ல நாய்க்குட்டியைப் போல அடங்கி ஒடுங்கி இருப்பதை பார்க்கும்போது வியப்பாகவே இருக்கிறது. இதற்கிடையே கார், பைக் போன்று விலை உயர்ந்த பரிசு பொருட்களை அறிவித்து சிறந்த மாடு, சிறந்த மாடுபிடி வீரர் என வகைப்படுத்துவதற்கு மாறாக அனைத்து மாடுகளையும் ஒன்றாக பாவித்து சரிசமமாக பரிசு வழங்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தார் சிறுமி யுவஸ்ரீயின் தந்தையும் மாடுபிடி வீரருமான வினோத். வேட்டி துண்டு போட்டு நல்லா சின்ன சின்ன பிரைஸ்கள் போட்டு நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ இருக்க காலகட்டத்தில் கார், பைக் வந்ததுக்கப்புறம் ரொம்ப மோசமாயிருச்சு. தயவுசெய்து இந்த 2025 காரு, பைக் வழங்காமல் எல்லா மாட்டுக்கும் ஒரே மாதிரி ப்ரைஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். சிறந்த மாடு வீரர், சிறந்த மாட்டுக்கு ப்ரைஸ் கொடுக்காம இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா மாடுமே சிறந்த மாடு தான். எல்லா பேருமே 1000 600 கஷ்டப்பட்டு தீவனம் போட்டு தான் மாடுலாம் வளர்க்குறாங்க. எல்லா மாடுபிடி வீரருமே சிறந்த மாடுபிடி வீரர்கள் தான். இதே போல ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு முறையையும் கைவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஆன்லைன் டோக்கனும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நிறையா. அதனால கிராம கமிட்டியை அவங்களே பார்த்து வெத்தலை பாக்கு, பழைய காலத்தில் மாதிரி வெத்தலை பாக்கு முறைகளை வச்சு கொண்டு வந்தால் அது நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா வெத்தலை வச்சு பார்க்கும்போது எந்த தள்ளுமுள்ளு இருக்காது, இது இருக்காது, நீட்டாக வருஷப்படாத மாடுகள் போய் சேர்ந்துடும். இதற்கிடையே புதுக்கோட்டை மாவட்டம் மங்கத்தேவன்பட்டியைச் சேர்ந்த கணேசன் மற்றும் கருப்பையா சகோதரர்களின் காளை தொழுவத்தில் கட்டி வைத்திருக்கும் போதே ஆக்ரோஷமாக சீறுவதை பார்க்கும்போது களத்தில் எப்படி களமாடும் என்பதை உணர முடிகிறது. இதற்கிடையே பயிற்சியின் போது சுற்றி நின்றவர்களை இந்த காளை சுழன்று முட்ட முயன்ற காட்சிகள் அல்டிமேட். தொடர்ந்து நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி என அடுத்தடுத்த பயிற்சிகளிலும் காளைகளின் பெர்ஃபார்மன்ஸ் அடி தூள் ரகமாகவே இருந்தது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக மதுரை வாடிப்பட்டி செய்தியாளர் குமார் மற்றும் திருச்சி செய்தியாளர் கதிரவனுடன் ஒளிப்பதிவாளர் செபாஸ்டியன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.